வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 20 2ஆம் பகுதி. தலைநகரில் கொலை விழா. அதாவது செழிப்போடும் செல்வாக்கோடும் பெரும் சக்தியா விளங்கிய இந்திய தலைநகரா இவ்வளவு சுலபத்தில் தன் காலடியில் விழுந்து விட்டது என்ற களிப்பில் மூழ்கினார் நாதிர் ஷா. இரவு போர்வ நகரம் மூடியவுடனே சரி ஓய்வெடுப்போம்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போனாரு. டெல்லி அரண்மனைக்குள்ள அலங்கரிக்கப்பட்ட படுக்கையறை பாரசீக மன்னருக்கு தயாரா இருந்தது. அங்க அவருக்கு ஒரு கட்டளை கிளி ஒன்று தேவைப்பட்டது. வந்ததிலிருந்தே அரண்மனையில அவரோட கவனத்தை கவர்ந்த இந்து அடிமை பெண் நூர்பாய் இந்த பாரசீக பறந்தால் கொத்தி செல்லப்பட்டாள். வெள்ளிக்கிழமை காலையும் விடிந்தது. காத்திருந்த செய்தி அவருக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஜூமா மசூதியில தொழுகையின் பொழுது மன்னர் நாதிர் ஷாவோட பெயரை முன்வைத்து குத்பா ஓதப்பட்ட பொழுது கூடியிருந்த மக்கள் எல்லாம் ஒழிக ஒழிகன்னு கூக்குரலும் கண்ணன குரலும் எழுப்பினாங்கன்னோ, அதை தொடர்ந்து செங்கோட்டைக்கு வெளியே சற்று மோசமான சூழ்நிலை நிலவுதுன்னோ வந்து வணங்கி நின்ற மெய்காவலர் கூறினாரு. சக்கரவர்த்தி, என்ன மன்னிக்கணும். துரதிர்ஷ்டசாலியான என்கிட்ட உங்ககிட்ட சொல்றதுக்கு நல்ல செய்தி எதுவுமே இல்லை. நம் வீரர்களை பார்த்து கேடு டெல்லி மக்கள் ஏசுறாங்க, கிண்டல் பண்றாங்க. பொறுமை மிக்க நம்மளோட தளபதிகள் தெருவில் போகும் பொழுது அவர்கள் மீது மாடிகளில் இருந்து குப்பையை குறிப்பார்த்து கொட்டுறாங்க. அரிசி இறைச்சின்னு கடையில் எது வாங்க போனாலும் நமக்கு மட்டும் தனி விலை, 3 மடங்கு அதிகம். உங்களோட ஆணை எதுவும் இல்லாத நிலையில நாங்கள் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில நிற்கிறோம் என்று முடித்த மெய்காவலர் நாதிர் ஷாவோட காலடியில் விழுந்து, உள்ள நகருக்குள் இருக்கிற நம்மளோட வீரர்கள் வெறும் 100 பேர் தான். நம்மளோட படை டெல்லிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறது. நீங்க தானே சொன்னீங்க டெல்லி மக்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது என்று புலம்பினார். நாதிர் ஷாவோட கண்கள் லேசாக சிவந்தன. பொங்கிய கோபத்தை அடக்கி கொண்ட அவர், டெல்லி மக்கள் முட்டாள்கள்னு தோணுது. வலுக்கட்டாயமா தண்டனையை வரவழைத்து கொள்ள பார்க்க இவங்களை வேறு எப்படி அழைப்பது? சரி, கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம், இவங்களுக்கு புத்தி திரும்புதான்னு பார்ப்போம் என்றார். மறுநாள் தேதி 10 மார்ச் 1739 சனிக்கிழமை. விதி மேலும் விளையாடியது. அன்று ஈத்துல் ஜூஹா, அதாவது பக்ரீத் பண்டிகை நாள். பலியிடுவதற்காக சில பசுமாடுகளை நாதிர் ஷாவின் வீரர்கள் பிடித்து கொண்டு போவதை இந்துக்கள் ஆவேசப்பட்டனர். ஒழிகன் குரல்கள் ஓங்கின. வீரர்கள் மீது சில கற்களும் எரியப்பட்டது. இதெல்லாம் ஒருபுறம் நடக்க, அரிசி வாங்க முடியாம நாதிர் ஷாவின் வீரர்கள் தவித்தனர். அரிசி மண்டிகள் வைத்திருந்த இந்துக்கள் கடைகளை மூடிட்டாங்க. கோதுமை வியாபாரம் செய்த முஸ்லீம்கள் அவங்க கிட்ட போய் வாங்கலான்னு பார்த்தா அந்த கடைகளின் கதவுகளும் முகத்தில் அறைந்தாற் போல் மூடப்பட்டது. தொடர்ந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து நாதிர் ஷா படையெடுப்பை எதிர்த்து ஊர்வலங்களும் போனாங்க. திடீரென்று மார்க்கெட் பகுதிக்கு போன சில பாரசீக வீரர்களை மக்கள் கூட்டம் அடித்து விரட்டியது. இந்த செய்தி நாதிர் ஷாக்கு வந்து சேர, அது உண்மைதானா, நேரில் போய் நிலவரத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 பேரை அனுப்பினாரு. திரும்பி வந்தவங்க வெறும் 3 பேர் தான். உடலெங்கும் காயங்களோட உடைகள் கிழித்தெறியப்பட்ட நிலையில திரும்பி வந்தாங்க. மற்ற வீரர்கள் மக்களிடம் மாட்டிக்கொண்டதாகவும் அவங்கள கூட்டம் உயிரோடு எரித்து விட்டதாகவும் கொடூரமான ஒரு செய்தியை சொன்னாங்க. நாதிர் ஷாவினோட உடல் கோபத்துல அனல் அடுப்பா மாறியது. மூச்சு காற்றின் உஷ்ணம் அதிகரித்தது. வெளியே இருக்கும் நம் படைக்கு தகவல் அனுப்புங்கள். ஊருக்கு உள்ள வந்து அவங்க அணிவகுக்கிட்டோம். தளபதிகள் எல்லாரையும் என்னை உடனே வந்து பார்க்க சொல்லுங்கன்னு ஆணையிட்டார். அதுக்குள்ள நானே போயிட்டு இந்த ஊரை ஒரு சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு கர்ஜித்துட்டு குதிரை ஏறி ஒரு சிறு படையோட கிளம்பினாரு. அதே சமயம் பாரசீக பெரும்படை தகதக்கும் வாட்களை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சுது. ஆச்சரியம்தான். ஆனா வெற்றி பெற்ற அந்நிய மன்னர்களோட வழக்கத்துக்கு மாறா 2 நாட்கள் நாதிர் ஷா பொறுமை காத்தது உண்மை. இது பற்றி எல்லா வரலாற்று பதிவுகளும் குறிப்பிடுது. அதே சமயம் நமக்குன்னு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வேண்டாத விருந்தாளி உள்ளே திடும் பிரவேசம் செய்தது டெல்லி மக்களுக்கு சோர்வை ஊட்டியது, எரிச்சலையும் ஊட்டியது. ஒருவேளை பாரசீக முழுப்படையின் அசுர பலத்தை நேரில் பார்த்திருந்தா மக்கள் அச்சத்தோட பயந்து அடங்கி இருக்கலாம். கடை வீதிகளை உதிரிகளா எதிரிகளை கண்முன் பார்த்த பொழுது மக்களுக்கு பயப்பட தோணல, பந்தாடி விட்டார்கள். பிறகு விதி கண்களை மூடிக்கொண்டு டெல்லியை நிராதவராக விட்டுவிட்டு ஓட்டம் எடுத்து விட்டது. குதிரையில ஏறி புறப்பட்ட நாதிர் ஷா மார்க்கெட் பகுதியில் இருந்த ரோஷன் உத்தவ்லா மசூதி படிக்கட்டில் தாவி சென்று அங்கிருந்த மேடை மீது அமர்ந்தார். மக்களிடமிருந்து திரும்பி போ என்ற ஆவேச குரல் எழுப்பியது. இதுதான் கடைசி எச்சரிக்கை. 5 நிமிடங்கள் அவகாசம் தர, எல்லாரும் கலைந்து போங்க. 5 நிமிடங்கள். மிகவும் கலவரமான அந்த சூழ்நிலையில குரலை உயர்த்தி மிகுந்த கோபத்தோட முழங்கினாரு நாதிர் ஷா. மக்கள் முகங்களில் பயம் தெரியல, மாறா சில அழுகிய பழங்களும் முட்டைகளும் அவர் மீது எரியப்பட்டது. இதையடுத்து அந்த விபரீதம் நிகழ்ந்தது. ஏதோ மாடியிலிருந்து குறிவைக்கப்பட்ட துப்பாக்கியிலிருந்து சீறி வந்த தோட்டா நாதிர் ஷாவுக்கு ரொம்ப அருகில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு இளம் மெய்காவலர் மார்பில் ஊடுருவ உயிரிழந்த அந்த வீரர் உடல் பாரசீக மன்னரோட காலடியில விழுந்தது. வெறியோடு எழுந்து நின்ற நாதிர் ஷா தன் இடையில் இருந்த வாள உருவினார். கோபத்தோடு அதை உயர்த்தி பிடித்தார். அதை தொடர்ந்து அடித்தொண்டையிலிருந்து வெளிப்பட்ட அவர் குரல் கனத்த பெரும் அருவியின் கர்ஜனையை ஒத்திருந்தது.
இந்த வாளை நான் மறுபடியும் உரைக்குள் போடும் வரை பாரசீகப்பட இந்த கேடுகெட்ட மக்களை ஆசை தீர கொன்று குவிக்கட்டும். ஆண் பெண் குழந்தை யாரையும் விட வேணாம். நம்ம அத்தனை வீரர்களின் வாட்களும் இயங்க வேண்டும். டெல்லியில் ஒரு உயிர் கூட மிஞ்சக்கூடாது. சுமார் 340 ஆண்டுகளுக்கு முன்பு தைமூரின் படை டெல்லியில் நிகழ்த்திய வெறியாட்டத்தை நாம் மறந்திருக்க முடியாது. அதனுடைய 2ஆம் அத்தியாயம் இங்கு நிகழ்ந்தது. வரலாற்றில் பலமுறை பரிதாபப்பட்டு போன டெல்லி என்னும் களத்தில் 1.25 லட்சம் பாரசீக வீரர்கள் ஆவேசத்தோட வாட்களை சுழற்றியவாறு குதித்தாங்க. சில மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான தலைகள் தலைநகர் வீதிகளில் உருண்டன. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நுழைந்து ஒடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தவர்களை வெளியே இழுத்து போட்டு குடும்பம் குடும்பமாக வெட்டி சாச்சாங்க அந்நிய வீரர்கள். பீதியில் அந்த நூற்றுக்கணக்கான டெல்லிவாசிகள் மாடியிலிருந்து குதித்தோம், குருவாளால் குத்தி கொண்டோம் தற்கொலை செய்து கொண்டாங்க. இந்துக்கள் செந்நிற பொடி தூவி கொண்டாடும் ஹோலி பண்டிகை நாளான அன்று வீதிகள்லாம் வேறு விதமாக சிவந்து போன கொடூரம் நிகழ்ந்தது. பிறகு கடைவீதி பகுதிகளுக்கு பாரசீக வீரர்கள் தீ வச்சாங்க. கொழுந்து விட்டிருந்த தீயில எதிரி படையினரால் தூக்கி போடப்பட்ட இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்னா கதறி துடித்து இறந்து போனாங்க. யுத்தத்தோட ரத்த சூழ்நிலையில வழக்கமாக தலை தூக்கும் வெறியும் அங்கே வெடித்தது. எரிந்த வீடுகளிலிருந்து அலறி தப்பி ஓடிக்கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான இந்து முஸ்லிம் பெண்கள் அபகரிக்கப்பட்டு அலங்கோலப்படுத்தப்பட்டனர். இப்படி கற்பழிக்கப்பட்ட பல பெண்கள் குமரி கிளம்பிய தீயில வீறிட்டவாறு குதித்து உயிரை மாய்த்து கொண்டனர். வீதிகளெங்கும் கிளம்பிய தீச்சுவாலைகள் ஐயோ என்பது போல வானோக்கி தன் சிவந்த நெடிய கரங்களை நீட்டி அரற்றியது. காலை 8 மணி சுமாருக்கு துவங்கப்பட்ட இந்த பாரசீக கொலை விழா பிற்பகல் வரை நீண்டது. சில அமைச்சர்களுடன் கலங்கி போன முகத்தோடு நடுங்கியவாறு வந்தார் முகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா. நாதிர் ஷாவோட காலடியில் விழுந்து அவர் பாதங்களை முத்தமிட்டார். போதும் இந்த தண்டனை, என் மக்களை மன்னித்து கருணை காட்டுங்கள் என்று கதறினார். தன் காலடியில் துவண்டு விழுந்து அழுததை பார்த்த நாதிர் ஷாவின் கோபம் சற்றே தணிந்தது. அவர் வாள் மீண்டும் உரைக்குள் சென்றது. ஒரு வழியா பாரசீக வீரர்கள் ஓய்ந்தார்கள். அந்த ஒரு நாளில் நாதிர் ஷாவோட வீரரின் வாட்களுக்கு இரையான டெல்லி மக்களோட எண்ணிக்கை சுமார் 2 லட்சம் என்று கூறப்படுகிறது. நாள் முழுவதும் குலைவெறியில் இருந்ததாலோ என்னவோ அன்னைக்கு நைட்டு படுக்க போன நாதிர் ஷாவோட உடல் கொதித்தது. ஐயோ என் உடல் எரிகிறதே என்று படுக்கையில் புரண்டவாறு பாரசீக மன்னர் அலறி துடித்து பயந்து ஓடிச் சென்ற அழகி நூர்பாய் ஹக்கீம் ஹலாக்கின் என்னும் வைத்தியரை அழைத்து கொண்டு வந்தாள். தான் தயாரித்த களிம்ப நாதிர் ஷாவோட உடல்ல தேய்த்து சிகிச்சை அளித்த அந்த முதியவர், இது என்ன கொலைவெறி? ஒரு சிறந்த மன்னனுக்கு அழகா இது? கோபன்றது ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு பிறந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்பாவி மக்களை, முதியவர்களை, பெண்களை, குழந்தைகளை கொள்வது வீரமா? இதுதான் நீங்க காட்டுற நாட்டு கலாச்சாரமா என்று துணிவோடு சராமாரியாக டோஸ் விட ஆயிரக்கணக்கானவர்களை வெட்டி தள்ளிய நாதிர் ஷா தட்டு தடுமாறி நின்ற இந்த முதியவரின் சுட்டெரிக்கும் பேச்சுக்கு முன் தோற்று தலைகுனிந்து, தவறுதான், இப்படி நடந்துடுச்சு, உங்க ஊர் மக்கள் தான் முதல்ல காரணம், இந்த அளவுக்கு தூண்டி விட்டுட்டாங்க என்று சற்றே கூச்சத்துடன் முணுமுணுத்ததாக கூறப்படுகிறது. யுத்தங்கள் நடந்து முடிந்த பிறகு 2 பேருக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் போடப்படுவதுண்டு. அதில் திருமண ஒப்பந்தமும் சேர்த்து கொள்வது அந்த காலத்தில் வழக்கம். அதன்படி மறைந்த அவுரங்கசீப் பாதுஷாவோட பேரன் இஸ்தன் பக்ஷ் காம் பக்ஷோட மகன் என்னும் இளவரசரின் மகளுக்கும் நாதிர் ஷாவின் மகள் நெசிர் இல்லா மிர்சாவின் மகனுக்கும் அங்கு இருந்த உடல்களையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு டெல்லி வீதிகளை துப்புரவாக்கிய பிறகு திருமணம் நடந்தது. வசதியான இடம், நிறையவே வரதட்சணை வாங்கணும்னு நினைத்த பாரசீக மன்னர் டெல்லி பாதுஷாவிடம் மரியாதைக்கு கூட அனுமதி கேட்காம கஜானாவை துடைத்து எடுத்துக்கொண்டு விட்டதாக வரலாறு கூறுகிறது. 70 கோடி ரூபாய் தங்க வெள்ளி நாணயங்கள், 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க தாம்பாலங்கள், 100 யானைகள், 7000 குதிரைகள், 10,000 ஒட்டகங்கள், கலைஞர்கள் 150 பேர், தச்சர்கள் பொற்கொள்ளர்கள் என்று 500 பேர், உச்சகட்டமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மயிலாசனம். இப்படி 348 ஆண்டுகள் முகலாய ராஜ பரம்பரை சேர்த்து வைத்திருந்த சொத்து முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரே நிமிடத்தில் பாரசீகத்திற்கு சென்றுவிட்டது. மிஞ்சி இருந்தது ஒன்றே ஒன்று, அதுதான் விலை மதிக்க முடியாத கோஹினூர் வைரம். கேட்டால் அதை காணோம், எங்கு போனது என்று தெரியவில்லை என்றார் சக்கரவர்த்தி முகமது ஷா. ஆனால் வைரம் எங்கும் போகவில்லை, மிக அருகிலேயே முகலாய பாதுஷாவின் தலைப்பாகைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. சரேல் என்று ஒரு யூகம் நாதிர் ஷாவின் மூளையில் பாய்ந்து ஊடுருவியது. தன் எதிரில் நடுங்கி நின்று கொண்டிருந்த டெல்லி சக்கரவர்த்தி முகமது ஷாவிடம் விடை பெற்றுக் கொண்ட நாதிர் ஷா திடீரென்று பாதுஷா அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். நெருங்கிய 2 நண்பர்கள் பிரியும் பொழுது தலைப்பாகைகளை மாற்றிக்கொள்வது எங்கள் நாட்டு சம்பிரதாயம் என்றார். மறுகணம் தானாகவே முகமது ஷாவின் தலைப்பாகையை எடுத்துக்கொண்டு தன்னோட தலைப்பாகையை அவருக்கு அணிவித்தார். நாகரிகம் நாசுக்கு எல்லாம் காட்ட தேவையில்லை என்று முடிவு கட்டிய பாரசீக மன்னர் தன் வசம் வந்த தலைப்பாகையை அங்கேயே கழற்றி பார்க்க பளீரென்று மின்னல் அடித்தவாறு கீழே விழுந்தது கோஹினூர் வைரம். இந்த ஒரு வைரத்தை வைத்துக்கொண்டு தான் எப்படியோ மிச்ச சொச்ச வாழ்க்கையை நடத்தலாம் என்று டெல்லி சக்கரவர்த்தி நினைத்திருக்கக்கூடும். அந்த ஆசையும் நிராசையாகி போனது. ஏமாற்றம் வைரத்தின் ஒளியும் தாக்க தலையை குடிந்து கொண்டு பரிதாபமாக அமர்ந்திருந்த முகலாய பாதுஷாவிடம், ஓ, இதுதான் நான் கேள்விப்பட்ட வைரமா? சரி, நான் கிளம்புறேன்.
நம்ம மதத்துக்கோ மண்ணுக்கோ எப்பாவது ஆபத்து வந்தாலும் உதவிக்கு உரிமையோடு என்னை கூப்பிடலாம், உடனே வருவேன் என்று நடந்தார் நாதிர் ஷா. 57 நாட்களுக்கு டெல்லியில் ஆர்ப்பாட்டமாக தங்கியிருந்த இந்த பாரசீக நாட்டு அரசர் நாதிர் ஷா ஊருக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் விட்டுவிட்டு போனது ஒன்றை மட்டுமே. டெல்லியில் தங்கியிருந்த நாட்களில் தன்னை மகிழ்வித்த அடிமை பெண் நூர்பாயிடம் தன் மனதை பறிகொடுத்த நாதிர் ஷா அவளை தன்னுடன் அழைத்து கொண்டு போக விரும்பினார். நான் வரமாட்டேன், தயவுசெய்து என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் இந்த மண்ணிலேயே சாக விரும்புகிறேன் என்ற அந்த பேரழகி நாதிர் ஷாவின் காலில் விழுந்து புரண்ட அழவே மிகவும் மனமிருகி போன மன்னர் நூர்பாயை ஆதரவோடு தூக்கி நிறுத்தி, சரி உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டதாக ஒரு குட்டி தகவல் உண்டு. நாளை பார்க்கலாம். மிஞ்சியது வெறும் கனவை. நன்றி, வணக்கம்.